நான் வந்து ஒரு கார் ஷோரூம் ஆரம்பிக்கிறேன். ரியலாலாம் ஆரம்பிக்கல, ஏன்னா அதெல்லாம் கஷ்டம். அதனால கேமில் தான். என்ன கார் ஷோரூம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் திருட்டு பையன் நிறையா இருப்பான். அது யாரும் இல்லைன்னா ஃபஸ்ட் நம்ம ஹைட் ஆயிடும். ஹைட் செக் நம்மளுக்கு தெரியும். அதனால 11 போட்டு தாரு, அப்புறம் 13 போட்டு ட்ரோனு, அப்புறமா 11 12 போட்டு கேப்டன். இவனுக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா தார் பவர் போட்டு வாரத்துக்குள்ளே இதை எடுத்துருவோம். தார் கழிச்சிட்டு இதை போடுறதுக்குள்ள இதை எடுத்துருவோம். இங்கே இப்படி ஷீல்டு எடுத்து போட்டால் அப்படியே சமையல் இந்த மாதிரி ஸ்னைப்பரு வந்து இப்படி வீசும்போது இப்படி எடுத்தால் இது வந்து போயிடும். அதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் வரேன். இப்போ வந்து காருன்னெல்லாம் அது என்னது அப்படின்னு காமிடா அப்படின்னா, இந்த காரை நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சரி அவ்வளோதான். காரு பக்காவா ரெடி, செம்மையான காராக இருக்குல்ல. இது வந்து ஓன் கஸ்டமைசஸ் வந்து நான் பண்ண காரு இருக்கு. பின்னாடி வந்து வண்டியோடய தூக்கின்னு போகலாம். இன்ஜின் எந்த டேமேஜும் இல்லை. இது வந்து நல்லா நீட்டு காரு. அதனால இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கார் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரேடியோ பாட்டி சொன்னால் அப்படின்னா அப்படியே கதவு பிடிச்சின்னு வரும். வந்து இதை எடுத்துன்னு போய் எங்கே கொடுக்கணும்னா செக்கிங் ஏரியா. செக்கிங் எப்படி கார் நேராக போயினே இருக்கும். அங்கே நான் ஒரு துண்டு கூட தெரிய மாட்டேன், ஏன்னா அது அப்படியே போயினே இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல் கஸ்டமைசேஷன் நான் பண்ணதில்லை. அதனால என்னோட இது என்னோட போன அப்படியே இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போங்களேன். நான் இங்கே ஒரு ட்ரோனை ஓட்டின்னு இருக்கேன். அந்த காரை இது வந்து நான் நார்மலாக அப்படியே கையை கேட்குறாரு. சார் அதெல்லாம் நம்ம வாங்கணும் சார். அப்புறம் வாங்காமல் செக்கிங்கே ஃபர்ஸ்ட்டு விடக்கூடாது. இவனெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும், உங்களை சொல்லணும்.
போயிட்டு அதை அடிச்சு தொடச்சு விட்டுறாதீங்க கேஸ். நான் சும்மா கேம்ல பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரியலாக பண்ணா எனக்கே பயம். ஆனால் கேம் என்ன ஆஃபீஸ்? நானும் சார் இன்ஜினியர் ஆஃபீஸில் நினைக்கிறேன். எப்படி பண்ணுறான்னு பார்த்துட்டு ரெக்கார்ட்லேயே நியூ இரு. நான் அவன் பண்ணுறது பார்க்கணும். இன்னும் ஒரே கன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் சார். மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது. மெட்டீரியல் வச்சு சார் இந்த மெட்டீரியல் வச்சு நான் அதான் அப்படி போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண விதமே இது பிளாஸ்ட் கேஸ்டெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட சார்னா அது தெரியுமா சார்? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சார். நான் ஆள் விதத்தில் என்ன சார் இந்த சேட்டான்டாடாடா சரி. நம்ம விஜயண்ணா சட்டை காணும். இப்போ வந்து ஒரு ஏரோப்ளைன் வருமா? ஏன்னா இதோ வந்துட்டு சரி ஓகே. நான் மட்டும் போகணும். ஏன்னா இவன் வரக்கூடாது. ஏன்னா இவன் கஷ்டத்தில் இருக்கா. இறந்துச்சு. ஓகே வீடு சீக்கிரம் வந்துச்சு. இதுக்குன்னு தனி பட்டனை கொடுத்து வச்சிருக்காங்க. சரி இங்கே இருக்கக்கூடாது. ஏதாவது அதிகம் இல்லை. ஒரு மாதிரி வந்து வால் சிஸ்டத்தோட ஏடிஎம் சிஸ்டம் ஆனால் 2060 வந்தது. கண்ட்ரோலேஷன் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பூமிக்கு வெளியே போகணும்னா லேண்டிங் பண்ணுற முடியுமா தெரியல. அப்புறம் திருப்பா வந்து கீழே போட்டுற வேண்டியதுதான். லேண்டு பண்ணுற வேண்டியதுதான். போய் அம்பதுக்குள்ள போகிறேன். தப்பா சொன்னேன். ஆனால் நீங்கள் கட்டி வச்சுட்டு தான் அவங்ககிட்ட போகணும். சரி சரி வீட்டில் நான் தானே தூக்கணும். தூக்கிடு இது பண்ண
ஜம்ப்பு நல்லதாடா. சரியான இந்த ஃபைட்லாம் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட் வேவாக நம்ம வந்து சரியான இது இவன் பார்க்கணும். ஓஹோ, அந்த கார் விஷயத்தில் அவன் தானே எல்லா காரையும் மேனேஜ் பண்ணுறான். அவன்கிட்ட தானே நம்ம காரை வாங்கணும். ஆனால் அவனும் ஒரு கார் பிஸ்னஸ் அதுதானே அவங்கள மாதிரி காரே கொடுவேன். இது வேற ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பேப்பர் மாதிரி என்னென்ன சொல்கிறது சரியாக கொஞ்சம் எனவே ஜாஸ்தி ஆச்சுன்னா போடு வெளியே வா அப்புறம் பிடிச்சிட்டு நான் சிமியான் வீட்டுக்கு போகிறது கஷ்டம். அதனால் பறக்கிறது மட்டும் உங்களை எடுத்து காட்டுறேன். நான் பறக்கும் பிரச்சனை சிமியான் வீட்டுக்கு போகிறது எடுக்கிறேன். சிமியா என்ன சொல்ல நான் 2 மாடலும் வச்சுருந்தேன். 2 மாடலும் எடுத்து ஒன்று பிளாக் பந்தர் ஐயோ சார் நீங்கள் வாங்க சார் சிமியாங்க அவனை மட்டும் வெயிட் பண்ணி பேசிட்டு சார் அது வந்து பிளாக் பந்தர் மாடல் சார் சிமியான. இது வந்து வெள்ளை கலர் மாடல் பிளாக் பந்தர். அது வந்து ஒயிட் பேந்தர். இந்த 2 மாடலும் நல்லா தான் இருக்கு. ஏன் இந்த வெள்ளை மாடல் ஏன் அது அப்படி இருக்கு சாண்டலு அது நான் இப்போ தான் எடுத்து வந்தேன். அது நான் மாடல் பண்ணல, அதான் மோட்டு எடுத்து வந்தேன். பார்க்க என் மாரி இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட் நினச்சி ஆமாம் வரல சிமியான வாயில் வரல அடைச்சி அதை நான் இப்போ தானே மாடல் பண்ண சொன்னேன். சரி எனக்கு ஒரு மாடல என் ஷோரூம் சிமியானு நீ நான் தப்பாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் போலீஸுக்கு கூப்பிடாங்க பிரச்சனை இருக்கு. ஐயோ என்ன ஓவரா பண்ற? நான் கார் தானே உனக்கு கொடுக்கணும்னு வந்தேன். நீனா 2த்துல 1 கேட்குற. 2மே என் ஃபேவரட் காராக நான் பார்த்து உனக்கு இந்த ஸ்கார்ஸில் வைக்கிற. அதெல்லாம் முடியவே முடியாது. என் வீரி இல்லைன்னா ஒரு காரை மட்டும் சேல் பண்ண, இல்லைன்னா அந்த ஒரு காரை என்கிட்ட கொடுக்க சேலே பண்ணாங்க. ஓ நைட் ஆகுது, நான் வெளியே காண்டில் சுட்டு பூசிக்கிறோம். சுட்டு பாரு பார்த்து